வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாலினாமியலுக்கான ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே அதே தான். ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பாலினாமியல் கொடுத்தாச்சு, பட் ஆனால் அந்த பாலினாமியலில் சம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுக்காமல் இருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் பாலினாமியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நியூமெரிக்கல் டேர்ம் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் எப்படி இல்லை, நியூமெரிக்கல் டேர்மாக இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு அன்னோன் டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் இந்த ஏபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. அப்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலே டிவிஷனுக்கு அப்புறமா ஈக்குவல்ட்டி என்ன வரணும், நமக்கு 0 வர வேண்டும். லாஸ்ட் ப்ராப்ளம் கூட பார்த்தோம் பாருங்கள், ஈக்குவல் டு 0 வந்திருக்கா. அப்போது இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க பாலினாமியல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபாலோ பண்ண அதே சேம் மெத்தட் தான், ஸ்லைட் சேஞ்ச், ரைட்? பாலினாமியல் ஆர்டர் மாறாமல் டிகிரி மாறாமல் அப்படி எழுதுங்க. அங்கே சொன்ன அதே கதையை தான் இங்கேயும் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு 4x⁴ இருக்குது. 4க்கான ஸ்கொயர் ரூட் 2, x⁴ ஸ்கொயர் ரூட் x². அப்போ 2x². அப்போ 2x² என்ன செய்யணும், கோஷண்டாக எடுக்கணும், டிவைசராக எடுக்கணும். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேர்மை அப்படியே கீழே இறக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோஷண்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைசர் எழுதணும். ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைசரில் எழுதிட்டு இந்த டிவைஸில் எடுத்துன இந்த டேர்மை வச்சுட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும். சாரி, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சுட்டு இதை டிவைட் பண்ணணும். அப்போ -12/4 அப்படின்னா என்ன வரும், -3 வரும். x³ அப்படின்னா என்ன வரும், x வரும். அப்போ -3xஐ டிவைஸில் ஆட் பண்ணுங்கள், கோஷனில் ஆட் பண்ணுங்கள். புரிஞ்சா? அப்போ இந்த -3x இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ -3 + -3 4 12x³ -+ +9x². ரைட்? சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இதை சைனை எந்த டிஃப்ரெண்ட் சைனை மைனஸ் பண்ணால் 28x². அடுத்து நெக்ஸ்ட் டேர்மை அப்படியே கீழே இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன அதே வேலை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கக்கூடிய கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே இருக்க கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4x². ஓகேவா? 2 2s are 4x². அடுத்து -2 2 3s are 6 -6x. இப்போ அதே மாதிரி தான் இங்கே 28x²-ஐ 4x²-ஆல் டிவைட் பண்ணுங்கள். x² கேன்சல் ஆகிடும். 28/4னா 7 4s are 28. அப்போ +7. அப்போ +7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த டேர்ம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ +7ஐ இங்கே ஆட் பண்ணுங்கள், இங்கே ஆட் பண்ணுங்கள், கோஷனில் ஆட் பண்ணுங்கள், டிவைஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் ஆட் பண்ண இந்த 7ஐ வச்சுட்டு லாஸ்ட் பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 4s are 28, 7 6s are 42, 7 7s are 49. இப்போ பாருங்களேன், இந்த டேர்மில் இப்போ தான் நம்ம ஏபிக்கான வேல்யூ கன்வெர்ட் பண்ண போகிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே பி. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, -42. சரியா? அப்போது பியோட வேல்யூ -42. இங்கே ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 49 இருக்குது. ஸோ இங்கே பி இருக்க இடத்துல -42வும் ஏ இருக்க இடத்துல 49 இருந்தால்தான் இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 வரும். 0 வந்தால் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். கிவனே என்ன சொல்லியாச்சு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கே 0 வரணும். அப்போ 0 வரணும்னா இங்கே பிக்கு பதிலாக -42 இருக்கணும், ஏக்கு பதிலாக இங்கே 49 இருந்திருக்க வேண்டும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த வேல்யூவை எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து அன்னோன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாஸ்ட் ப்ராப்ளத்தில் லாஸ்ட் 2 டேர்ம், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட்டும் இங்கே எப்படி இருந்துச்சு, அன்னோன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எப்படி இருக்குது, அன்னோன் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் 2 டேர்ம் அன்னோன் கான்ஸ்டன்ட் இருந்தால் அப்படியே என்ன செய்யணும், இந்த பாலினாமியலை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். லாஸ்ட் டேர்மை ஃபஸ்ட் எழுதணும், அடுத்த டேர்மை அடுத்து எழுதணும், அப்படியே ரிவர்ஸில் எழுதி கொண்டு போக வேண்டும். புரியுதுல? கான்ஸ்டன்ட்டு x, x² x³ x⁴ அப்படின்னு எழுதணும். ஓகேவா? வெரி சிம்பிள். அங்கே சொன்னால் அதே கதை தான். ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரப்போகுது நமக்கு 10 10 10s are 100 இல்லையா? அப்போ 10 வந்து கோஷன்ட் ஆடுங்க, டிவைசர் ஆடுங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 100, மைனஸ் பண்ணால் 0. அடுத்து 2 டேர்மை கீழே இறக்குங்க. இறக்கியாச்சா? என்ன பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய அந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எழுத வேண்டும். வழக்கம் போல தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. சரி, இப்போ இந்த 20யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 220x வரும்? ஒன்றுனா உட்காந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. சிம்பிள் லாஜிக். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11x கிடைக்கும். அந்த 11ஆல் அந்த 11ஐ கோஷன்ட்டில் ஆட் பண்ணுங்கள், டிவைஸில் ஆட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டை ஆட் பண்ண இந்த 11xஐ வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து எந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம்னு கிடைக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த டேர்மை கோஷன்ட்லையும் டிவைஸ்லையும் ஆட் பண்ணி அதே டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 11xஐ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிரும். 11 11s are 121x x2 சாரி x2 x into x x2 மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணும்போது 240x2 கிடைக்கும். அடுத்து இந்த 2 டேர்மை கீழே இறக்கிக்கோங்க. சரியா? அப்போ ஆஸ் யூசுவல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 கிடச்சிரும். இப்போ 2 11s are 22x அப்படின்னு கிடச்சிரும். 22xன்னு கிடச்சிரும். இப்போ என்ன செய்யணும்னா 240x2 கிடைக்கணும். எப்போது? 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. எந்த நம்பரை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 240x2 கிடைக்கும்? அப்போது 240x2 டிவைட் பை 20 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12x2 கிடைக்கும். அப்போ 12x2 டிவைஸில் ஆட் பண்ணுங்கள், இங்கேயும் கோஷன்லேயும் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 12x2 வச்சு 20 மல்டிப்ளை பண்ணுங்கள், 240 கிடைச்சிரும். ஓகேவா? நான் சைடில் இங்கே கொடுக்கல, நீங்களாம் என்ன செஞ்சு பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிவிட்டு அந்த டேர்மை இங்கேயும் கோஷன்லேயும் டிவைஸ்லையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இதை இந்த கோஷனில் ஆட் பண்ண டேர்மை இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகே, 12x2 into 20 ஃபஸ்ட்டு டேர்ம், 12x2 into 22 நமக்கு 264 கிடைக்கும். x2 xஐ மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும். 12 12s are 144 x2 into x2 x power 4. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கொடுத்தாச்சு. அப்போ லாஸ்ட்டில் கண்டிப்பாக இது எப்படி தான் வரணும்? 0 வரணும். இங்கே 0 வரணும்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 264ஆக இருக்க வேண்டும். ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 144ஆக இருக்கணும். அப்போ தான் சைனை சேஞ்ச் பண்ணோன்னே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். புரிஞ்சு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம்? பியோட வேல்யூ 264, ஏவோட வேல்யூ 144. புரிஞ்சு இல்லையா? அப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்து அதில் அன்னோன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து அன்னோன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த 2 ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்ததில் வந்து ஒரு ப்ராப்ளத்துலேருந்து லாஸ்ட்டு 2 டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், மிடில் இருக்குது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மிடில் இருந்தால் எப்படி நம்ம பண்ணுறது? கொஞ்சம் கன்ஃபியூஸாக தெரியுது இல்லையா? சரி, நம்ம பார்க்கலாமா? என்ன பண்ணணும்? வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டேர்மோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். x⁴ ஸ்கொயர் ரூட் x². அப்போ x² வச்சு கோஷன்ட்லையும் டிவைஸ்லையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். x⁴ ரைட்? மைனஸ் பண்ணும்போது கேன்சல். அடுத்து 2 டேர்மை கீழே இறக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? இங்கே எழுதுங்க. 2 into x = 2x². அப்போது இந்த -8x³ டிவைட் பை 2x². இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வரும். 8/2னா 4, x³ / x²னா x. டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். x³ x² டிவைட் பண்ணோம்னா பவரை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்குது? நமக்கு -4x. அப்போ -4x இங்கே ஆட் பண்ணுங்கள், -4x இங்கேயும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த -4xஆல் இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8x³. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16x². ரைட்? இப்போ மைனஸ் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்களேன், இங்கே நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணிடுங்க?
நம்பர் இல்லைனா பிரச்சனை இல்லை, நம்பருக்கு பதிலாக எம் இருக்குது. அப்போ எம் மைனஸ் 16, இங்கே மைனஸ் தானே சைன் இருக்குது. அப்போ எம் மைனஸ் 16 ரெண்டுலேயுமே கோஎஃபிஷியன்ட் h ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் அடுத்த 2 டேர்மை கீழே இறக்கிடுங்க. இப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வழக்கம் போல் என்ன பண்ணுறோமோ அதே தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 2x ஸ்கொயர் 2 4s are 8x மைனஸ் 8x. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணுமா? இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் எம் மைனஸ் 16 இருக்குது. நம்ம நம்பரால் டிவைட் பண்ணலாம், இல்லை வேரியபிளால் டிவைட் பண்ணலாம். இங்கே எப்படி இருக்குது, நம்பரும் வேரியபிள் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம எப்படி எந்த டேர்முக்கு சூஸ் பண்ணுறது? லாஸ்ட் டேர்ம் பாருங்கள். அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 16 இருக்குது. அப்போது 16க்கான ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாருங்கள். 16க்கான ஸ்கொயர் ரூட் என்னது, 4. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 16 வரணும் இல்லையா? அப்போ 16 வரணும்னா எந்த அதோட ஸ்கொயர் ரூட்டால் மல்டிப்ளை பண்ணால் தான் 16 வரும். அப்போ இந்த லாஸ்ட் டேர்முக்கான ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிங்க. என்னது, 4. அப்போ 4 ஆட் பண்ணுங்கள், இங்கேயும் 4 ஆட் பண்ணுங்கள். இந்த 4 ஆச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8x ஸ்கொயர், 4 8s are 32x, 4 4s are 16. அப்போ லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகி 0 ஆகிடுமா? அப்போ இங்கே எந்த டேர்ம் எண்ணுக்கு பதிலாக இருந்தால் 0 ஆகும், எம்முக்கு பதிலாக இருந்தால் 0 ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அப்போது சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும், எம் மைனஸ் 16 மைனஸ் 8x ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து n ப்ளஸ் 32 இன்ட்டு எக்ஸ். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன வரணும், நமக்கு 0 வரணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 0 வரணும் தானே? அப்போ இதை தனியாக ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க, இதை தனியாக ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. அப்போ இங்கே என்ன கிடச்சிரும், மைனஸ் 16 மைனஸ் 8 சேம் சைனை ஆட் பண்ணால் மைனஸ் 24. இந்த மைனஸ் 24 இங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 24. அப்போ எம்முக்கான வேல்யூ ப்ளஸ் 24. இங்கே ப்ளஸ் ரைட் சைடு போனால் மைனஸ், அப்போ என்னுக்கான வேல்யூ மைனஸ் 32. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரி, அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.